சித்த இலக்கிய மன்றத்தினுடைய குறிக்கோள் எந்த உயிரையும் புண்படுத்தாதது. அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமந்திரம் படிக்கிறோம். அன்பாக மாறுவது எப்படி? இந்த ஆதியுடன் சமமாக நிற்கணும்னா என்னுடைய ஆன்மாவை நான் பக்குவப்படுத்திக்கணும். அப்பதான் இறை அனுபவம் கிடைக்கும். அப்ப இறை அனுபவம் கிடைக்கும்னா உடம்புல இறை அனுபவம் எப்படி கிடைக்கும்? உண்மைப்படி ஆன்ம அறிவு என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிவிற்கு எந்த விதமான திறனும் கிடையாது. இந்த சர்வபூத தமனி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இச்சை, கிரியை, ஞானம் என்ற மூன்றையும் நம்முடைய ஆன்ம அறிவில் அதிர்ப்பிக்கும் சக்தி. நந்தி இருந்தான் நடுத்தெருவினிலே, சந்தி சமாதிகள் தாமே ஒழிந்தன, உந்தியினுள்ளே உதித்தெழும் சோதியை புந்தியினாலே புணர்ந்து கொண்டேனே. அப்ப நான் என்று குறிப்பிடுவது இந்த உடல் அல்ல. இந்த உடல் கிடையாதுன்னு என்னை இந்த உடலை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய உயிரும் அல்ல. இந்த உயிரை இருக்கக்கூடிய அறிவு தான் அந்த அறிவை இயக்கக்கூடிய சிவம். சமாதி பற்றி பேசும்பொழுது ஒரு சில செய்திகள் சப்ஜெக்டிவா இல்லாம அடுத்து நம்ம பயிற்சிக்கு போக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகும். பொதுநிலையில் செய்திகளை கேட்பது என்பது வேறு. ஒத்துல பொருள் யாவும் உசாவல் எது? அது சிந்தித்தல். சித்தம் ஏகாந்தமான போது தெளிதல். நித்தம் இவை மூன்றையும் செய்து வருங்கால் நிர்வாணம் சத்தியமேன்னு குறிப்பிடுறாங்க. கேட்ட செய்திகளை வாழ்க்கையிலே பொருத்தி பார்த்தல், அதுதான் அடிப்படை. பல்வேறு செய்திகளை கேட்டுக்கொண்டே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த செய்திகள் எத்துணை தூரம் என்னை மடைமாற்றம் செய்கின்றன. அற்புதமான 2 குறிக்கோள் ஐயா வச்சாங்க இங்க. சித்த இலக்கிய மன்றத்தினுடைய குறிக்கோள் எந்த உயிரையும் புண்படுத்தாதது. அந்த காரணத்தினாலும் புற காரணத்தினாலும் மனதாலும் உடலாலும் துன்பப்படுத்தாதது. அற்புதமான செய்தி. இதை நம்ம வலியுறுத்திக்கிட்டே வரோம். ஆனால் நம்ம வாயிலிருந்து ஒரு சொல் கூட இன்சொல் மாறி வரக்கூடாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைபிடி, யாவர்க்குமாம் பசுவி நீர்க்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உரைக்கும் போது ஒரு இன்னுரை தானே. சாமி கடைசியில் எடுத்து இந்த இன்னுரையை வச்சிருப்பாரு. எப்பவுமே கடைநிலை தான் மற்றதெல்லாம் காக்கும். இந்த யாவர்க்குமாம் ஒரு உரைக்கும் போது இன்னுரை தானேன்ற அன்பு உள்ள வந்துடுச்சுன்னா மற்ற 3 தானா வந்துடும். அப்ப இந்த அன்பு எங்க வரும்னா அன்பிற்கு தேவையான விடயங்கள் பல. அன்பாகணும், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமந்திரம் படிக்கிறோம். அன்பாக மாறுவது எப்படி? அன்பாக மாறுவதற்கு முதல்ல புலால் மறுத்தலிருந்து துவங்கப்படுது. அதுவும் வள்ளல் பெருந்தகை இந்த உணவுல ரொம்ப கருத்தா இருக்கார். ஏன்னா உணவு தான் எல்லாவற்றிற்குமே அடிப்படை. அது முன்னம் நாம் உண்ட உணவு 3 நிலையாக மாறும். திருமூலரே குறிப்பிட்டார். உடல், மனம், போம் மலம். ஒன்று உடலாகவும் போகும் மலமாகவும் அடுத்தது மனமாகவும் மாறுகின்றதுன்றார். மனதை செயல்படுத்தக்கூடியதுக்கு முன்னம் உண்ட ரதம் தான் ஆகுன்றார். அப்போ உணவு அடிப்படை. உணவிலிருந்து பெறப்படுவது தான் உணர்வு. இன்னும் கடைநிலையில இறை அனுபவம் அப்படின்னு நாம் இந்த சமாதி நிலைக்கு போகும்பொழுது ஏற்படக்கூடிய விளக்கமே உணர்வு தான். அதை பற்றிய சிந்தனை தான். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சமாதின்னு எடுத்த உடனே செய்திக்கு போகாம அதற்கு அடிப்படையாகிய இந்த அன்பு, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அருள், அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தயவு, இது எனக்குள்ள வரணும். இது எனக்குள்ள வரணும்னா முதல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் போகணும். என்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் என்பன என்னன்னு கேட்டீங்கன்னா பேதம்.
கோபம், காமம், இவை அத்தனை. இன்னும் சொல்ல போனா இந்த சமாதியில ரொம்ப அடிப்படையா திருமூலர் வலியுறுத்தது, சமாதி அடைந்தவர்களுக்கு கோபம் இருக்காது உடம்புல. சமாதி அடைந்தவர்களுக்கு சுக்கில நீக்கம் இருக்காது. இவ்வளவு செய்தியை சமாதியில குறிப்பிட்டார். அப்ப இந்த சமாதி என்று சொல்லக்கூடியதுல இறைவனுடன் ஒன்றர கலத்தல் சமாதி, சம ஆதி, ஆதியுடன் சமமாக நிற்றல். இந்த ஆதியுடன் சமமாக நிற்கணும்னா என்னுடைய ஆன்மாவை நான் பக்குவப்படுத்திக்கணும். அப்பதான் இறை அனுபவம் கிடைக்கும். அப்ப இறை அனுபவம் கிடைக்கும். இறை அனுபவம் கிடைக்கும்னா உடம்புல இறை அனுபவம் எப்படி கிடைக்கும்? நான் எப்படி எந்த இடத்துல இறைவனோட கலப்பேன் உடம்புல? இப்போ திருக்கோயிலுக்கு போனா உடல் விதிர் விதிர்த்தல், அதுக்கப்புறம் நான் தழுதழுத்தல், கண்ணீர் அரும்புதல், இதுதான் இறை அனுபவமா? இது உடல்ல ஏற்படுவது. இதுக்கும் இறை அனுபவத்திற்கும் படிநிலையில ஒன்னா தொடர்பு இருக்கலாமோ ஒழிய மூல நிலையில இதற்கும் இறை அனுபவத்திற்கும் தொடர்பு கிடையாது. அப்ப இறை அனுபவம் என்பது எங்க அடையப்படுவது? உடலில் அல்ல, உயிரில். அப்ப உயிர்னா என்னது? அந்த உயிர்ல இறை அனுபவம் எங்க இருக்கும்? திருமூலர் அற்புதமா ஒரு தந்திரம் சொல்வார். ஒரு பொழுதுன்னார் உடல் உரை உயிரை, ஒரு பொழுதுன்னார் உயிர் உரை சிவனை, ஒரு பொழுதுன்னார் சிவன் உரை சிந்தையை, ஒரு பொழுதுன்னார் சந்திரப்பூவே என்பார். உடலில் உரைகின்ற உயிரை ஒருபொழுதும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களாம். நான் என்பது இந்த உடல் தான் என்று இந்த உடலுக்கே அத்துணையும் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த உடலை பேணி காப்பதும் இந்த உடல் சார்ந்த உறவுகளை பேணி காப்பதுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள் என்று அதையே பேணி காத்து ஒரு பொழுதுன்னா உடல் உரை உயிரை. இது ஏன் வந்தது? இது வந்ததனோட நோக்கம் உயிர் குற்றம் போவதற்கு. அந்த உயிரையே சிந்திக்காம உடலையே சிந்திச்சுட்டு இருக்காங்களேன்னு வருத்தப்படுறார் திருமூலர். ஒரு பொழுதுன்னார் உயிர் உரை சிவனை. அப்படியே மாறி நான் என்பது இந்த உயிர் தானாலும் என்னுடைய அறிவே எல்லாவற்றையும் வெல்லக்கூடியது. நான் எவ்வளவு படித்திருக்கின்றேன், என்னுடைய அறிவுக்கு இத்தனை தூரம் ஆற்றல் இருக்கின்றது என்று அந்த உயிரினுடைய வியாபகத்திலே போயிடும், தன்னுடைய அறிவு சார்ந்த வியாபகத்திலே போய்விடுகின்றார்கள். ஆனால் உண்மைப்படி ஆன்ம அறிவு என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிவிற்கு எந்த விதமான திறனும் கிடையாது. இதுதான் அடிப்படை. சித்தாந்தம் தெளிவா அறிவித்தால் அறியக்கூடியதுன்னு சொல்லும். இன்னும் இதுல மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை சாமி உள்ள தொழிற்படுத்தலைன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, கண்ணிழந்த குழவி காரிருள் இருப்பது போல்னுவாங்க. இந்த உயிராகப்பட்டது முதல்ல இருள் நிலையில் இருக்கும் பொழுது அத்துணை தூரம் அறியாமையில் இருந்தது. ஏன்னா உள்ள சாமி அதிர்ட்டிக்கலை. முதல்ல மூல சக்தியாகிய ஆதிபராசக்தி மனோன்மணி உருவு பெற்று அடுத்த உருவு பெற்றது சர்வபூத தமனி தான். நவநிரவுன்னு நாம் இப்போ ஒரு வழிபாடு மேற்கொள்ளுறோம். நவராத்திரி படிக்கட்டு வைக்கிறது, அதுல பல்வேறு விதமான பொம்மைகளை அடுக்குவது, பிரசாதம் செய்வது, இதுதான் அதை நினைக்கிறோம். ஆனா நவநிரவு என்பது 9 சக்திகளுடைய வெளிப்பாடு. ஏன் 9 சக்தி? இந்த ஆன்மாவை எப்படி சாமி பக்குவப்படுத்துறதுன்ட்டு அவர் நினைத்து எடுத்த சக்தி. முதல் சக்தி மனோன்மணி, சதாசிவத்தோட கலை சக்தி, செயல் சக்தி. அதற்கு அடுத்ததாக சர்வபூத தமனி. இந்த சர்வபூத தமனி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3ஐயும் நம்முடைய ஆன்ம அறிவில் அதிர்ட்டிக்கும் சக்தி. இந்த சக்தி தொழிற்படலைன்னா இதால சிந்திக்கவே முடியாது. ஒரு பொருளை நாம விருப்பம் கொள்ளணும்னா அந்த விருப்பத்திற்கு ஆற்றலாக இருப்பது இந்த சக்தி தான். ஏன்னா நம்ம அறிவுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இந்த அறிவு அவ்வளவு டிசபிலிட்டி உடையதுன்றதுக்காக கூற வரேன். உள்ள இருக்கக்கூடிய பொருள் இயக்கலைன்னா இதால் எதையும் அறிய முடியாது. இந்த சித்தாந்தம் தெளிவா பேசும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பினில் அரண்கடல் செல்லுமேன்வர் சிவஞான போதத்துல. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம். இந்த கண்ணு ஜஸ்ட் அண்ட் டிரான்ஸ்டியூசர் தான், இதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சடம். இது
டேட்டா வாங்கி கொடுக்கறதோட முடிஞ்சிடுச்சு. எதை பார்க்கிறோன்னு முடிவு பண்றது மூளை தான். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். உள்ள இருந்து ஒரு பொருள் இதுதான் நமக்கு உணர்த்தலைன்னா நம்மால் உணர முடியாது. அப்போ ஒரு பொழுதுன்னார் உயிர் உரை சிவனை. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வைக்கிறாரு, ஒரு பொழுதுன்னார் சிவன் உரை சிந்தையைன்றார். சிவன் எங்க இருக்கும்னா உன்னுடைய சிந்தையில் தான் இருக்கும். அப்ப இறை அனுபவம் பெற வேண்டிய இடம் உன்னுடைய சிந்தை. மற்றொரு இடத்துல குறிப்பிடுவாரு, சிந்தை வேறல்ல சிவன் என்ன வேறல்ல, சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. நந்தி இருந்தான் நடுத்தெருவினிலே, சந்தி சமாதிகள் தாமே ஒழிந்தன. உந்தியின் உள்ளே உதித்தெழும் சோதியை புந்தியினாலே புணர்ந்து கொண்டேனே. திருமூலர் மோன சமாதியில குறிப்பிடக்கூடிய அற்புதமான பாடல். நந்தி இருந்தான் நடுத்தெருவினிலே. நந்தி என்று குறிப்பிடக்கூடிய இறைவன் நடுத்தெருவினில் இருந்தான் என்றால் தத்துவங்களுடன் பொருந்தி இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு நடுவில் இருந்தான். உந்தியினுள்ளே உதித்தெழும் சோதியால் புந்தியினால் புணர்ந்து கொண்டதால் சந்தி சமாதிகள் தாமே ஒழிந்தன. சந்திகால பூசைகளும் சமாதி கிரியையும் தாமே போயிடும்ன்றார். அவசியம் இல்லை. எப்போ? புந்தியினாலே புணர்ந்து கொண்டால். புந்தி என்றால் ஆன்ம அறிவிலே புணர்ந்து கொண்டால். சிவபோகசாரத்துல ஒரு பாடல் ஒன்று உண்டு. என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். சந்ததமும் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். இம்மூன்றையும் ஆராய்ந்தவர் சீவன் முத்தராம். சீவன் முத்தர் என்ற நிலைப்பாடுடையவர்கள் இம்மூன்றையும் பொருள் புரிந்து கொண்டவர்கள். அப்ப நான் என்று குறிப்பிடுவது இந்த உடல் அல்ல. இந்த உடல் கிடையாதுன்னு என்னை இந்த உடலை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய உயிரும் அல்ல. இந்த உயிரை இருக்கக்கூடிய அறிவு தான் அந்த அறிவை இயக்கக்கூடிய சிவம். இந்த இடத்த ஆன்ம சுத்தின்னு சொல்லுவாங்க தசகாரியத்துல. இந்த ஆன்ம சுத்தியும் சிவ தரிசனமும் ஒரே நோர்கோட்டில் விளையும். ஏன்னா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்ற இந்த ஆன்ம அறிவுக்கு விளக்கம் வந்த போது ஏதோ ஒன்று என்னை செயல்படுத்துதுன்னு தெரியுது. என்னால முடியல, ஏதோ ஒன்று செயல்படுத்துது. ஏதோ ஒன்று செயல்படுத்துது எனக்குள்ள இருக்கக்கூடிய சிவம். அப்ப என்னால முடியலன்றது ஆன்ம சுத்தி, செயல்படுத்தக்கூடிய சிவத்தை உணர்தல் சிவ தரிசனம். இப்ப பொதுப்படையா நமக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் அனுபவத்திற்கு வந்தால் சமாதி. அதனால்தான் அட்டாங்க யோக கூறுல தியானம்னு ஒரு செய்தி வச்சார். இந்த தியானம் என்பது என்ன? இந்த தியானத்திற்கு எத்தனை தூரம் நாம கடந்து வரோம். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, அதுக்கப்புறம் தான் தியானம். இதுல பிரத்யாகாரத்துக்கும் தாரணைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தெரிஞ்சாலே அந்த கரணங்களுடைய ஆளுமை தெரியும். ஏன்னா இது வள்ளலார் கடைநிலையில சொல்லக்கூடிய செய்தி ஒன்று உண்டு. திருமூலரும் இதை குறிப்பிட்டிருப்பார். 8000 ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. உள்நாடிக்குள்ளே உற்று நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தான் என்பவர். கண்ணாடி போல கலந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை உணர்வது எப்படி? அதற்கே இயமம். கண்டிப்பாக இந்த இயம நியம காரியங்கள் என்பது சரியினால் பெறப்படுவது. யோகம் என்பது தனித்த நிலை அல்ல. எல்லாவற்றிலும் சரியையிலே யோகம் உண்டு, கிரியையிலே யோகம் உண்டு, யோகத்திலே யோகம் உண்டு. அப்ப இந்த சரியையிலேயே யோகத்திற்குண்டான ஞானத்திற்குண்டான கூறுபாடுகள் உண்டு. அந்த நிலைப்படி நாம தியானம் இருந்தால், அதனால்தான் அரை நிமிஷம் நேரம் மட்டில் தவ முறையில் தியானிக்க இயலாதன்ட்டு அருணகிரிநாத பெருமான் சொல்றார். தவ முறையில் தியானம் என்றால் நாம் அறிய வேண்டிய பொருளை அறிவதுதான் தியானம். அவ்வாறு அறிந்த பொருளை அனுபவிப்பது சமாதி. அப்ப தியான பயிற்சி என்பது என்னன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை காணுதல்.
இதுதான் பொருள்னு தெரிஞ்ச உடனே அந்த பொருளுடன் இணைதல் சமாதி. அப்ப தியானம் எது வரைக்கும் இருக்கணும்? எனக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை காணும் வரை எனக்கு தியானம். ஒரே பயிற்சி தான். எனக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை கண்டவுடன் அதே பயிற்சி சமாதி ஆயிடும். அப்போ இந்த தியானத்திற்கும் சமாதிக்கும் உண்டான வேறுபாடு எங்க இருக்குதுன்னா என்னுடைய ஆன்ம அறிவில் தான் இருக்கு. அப்ப என்னுடைய ஆன்ம அறிவு பக்குவப்படுதல் தான் இந்த பிரணவ சமாதியினுடைய மூலமே. அதனால்தான் பார்த்தீங்கன்னா சமாதி என்று குறிப்பிட்ட உடனே 9ஆம் தந்திரத்துல திருமூல தேவநாயனார் குறிப்பிட்டிருப்பது முதற்கண் பிரணவ சமாதி தான் குறிப்பிட்டிருப்பார். பிரணவ சமாதிக்கு அடுத்ததுதான் மோன சமாதி குறிப்பிட்டிருப்பார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மோன சமாதி பெறுவதற்கு பிரணவ சமாதி பயிற்சி அடிப்படை. பிரணவ சமாதி அனுபவம் இருந்தால்தான் மோன சமாதி அனுபவம் கிட்டும். நான் இன்றைய வாழ்க்கையில எனக்கு அலுவலக பணி இருக்கு, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, இப்பதான் 20 வயது ஆகுது, இனிதான் வாழ்க்கையே. இந்த வாழ்க்கை முறைமைக்கும் இந்த பயிற்சிக்கும் தொடர்பே கிடையாது. இது தனி. இந்த சமாதி என்பது நொசித்தல் என்று பொருள். இந்த நொசித்தலுக்கு நாம் எப்படி இருந்தாலும் அதிலிருந்து கழன்று நாம் அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம். இதற்கு பாலினமோ வயதோ எந்த விதமான பாகுபாடும் அல்ல. அதனால்தான் இந்த அனுபவம் என்பது அறிவுக்கு உண்டானது என்பதை நம்ம அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டே இருக்கின்றோம். இதை திருமூலர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார். இதற்குண்டான வயது பற்றி குறிப்பிடும் பொழுது சிறிய வயதிலே துவங்குதல் நலம். காரணம் என்னன்னா, இப்போ இந்த அறிவு தெளிவு ஏற்படுவதற்கு என்னுடைய உடலிலே ஒரு ஆற்றல் வேண்டும். இந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறுவதற்கு ஒரு மூலப்பொருள் அவசியம். அந்த மூலப்பொருள் தான் வயதுல வீணாக்க கூடாத மூலப்பொருள். ஒழியாத விந்துவுடன் நிற்கும் அழியாத பிராணன். அதிபலம் சக்தி, அழியாத புத்தி, தபம் செபம் மோனம் உண்டாம் வித்துவற்றிலே அப்படின்ட்டு சாமி குறிப்பிடுறார் இந்துர்பவத்துல திருமூல தேவநாயனார். ஏனென்றால் இந்த சமாதி நிலையை அடைய வேண்டும் என்றால் என்னுடைய உடலிலே 3 பொருள் அவசியம். ஒன்று இந்த ஒளிப்பொருள், அதற்கு அடுத்ததாக தத்துவ ஞான விளக்கம், அதற்கு அடுத்ததாக பிராணசக்தி. இந்த பிராணசக்தி எப்போ நமக்கு விரயம் ஆகும்னா, இது உலகியல் சார்ந்து உடல் தொழில்பட்டு கொண்டே இருந்தால் விரயமாகும். உலகியல் சார்ந்து தொழில்படுவதை நிறுத்தினால் பிராணன் உள்ளே சேமிக்கப்படும். ஆனால் தான் திருக்கோயில் சென்று முதல் அமர்தல் சிறப்பு. கோயிலை 108 தடவை சுத்துறேன், இதை பண்ணற, அதை. ஒரு கோயிலுக்கு போன உடனே நந்தியம்பெருமானுடைய உருவகமே மிகப்பெரிய உருவகம். நந்திகள் 4 அடிப்படையில் சாமி விளக்கியிருக்கார். ஒரு நந்தியும் ஒரு விஷயத்தை நமக்கு போதிப்பது. பேசிக்கா நந்தி நமக்கு சொல்வது ஜஸ்ட் டு சிம்பிளி சிட். உட்கார்ந்த உடனே நான் இது ஆன்ம முன்னேற்றம் கொண்டு வரேன், மேலே பூர்வ மத்தி, அதில் முதல்ல உட்காருப்பா. கோயிலுக்கு போனியா, எந்த விதமான எதிர்பார்க்காத, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்க கோயில். எல்லா கோயிலிலும் நம்மை செம்மைப்படுத்துவதற்கு ஆற்றல் உண்டு. சரியான முறையிலே திருக்குடமுழுக்கு செய்திருந்தால் அந்த கருவறையிலிருந்து வெளிவரக்கூடிய ரித்தம், அதாவது அதுக்கு நம்ம இப்போ எனர்ஜின்னு நம்ம குறிப்பிட்டோம் இல்லைங்களா, அது 8 to 12 இருக்கும் பேண்ட்வித் ரேஞ்ச். அது அந்த 8 to 12 தான். இது சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி சொன்ன ரிப்போர்ட். இது நம்ம உடல்ல இப்போ உலகாயுதமா நம்ம பார்க்கும்பொழுது ஹைலி ஆக்டிவ் ஸ்டேட்டுன்னு நம்ம குறிப்பிடுறோம் இல்லைங்களா. ரொம்ப துரிதமாக வேலை செய்யறது, ஹை கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்க சொல்ல நம்முடைய இது எனர்ஜி ரேஞ்ச் எபோவ் 40 இருக்குன்றாங்க, காமா ஸ்டேட். ஆனால் அது நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாதுன்னு குறிப்பிடுறாங்க. அந்த கரணங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்டேட் எதுன்னா இந்த சொன்ன அந்த ரேஞ்ச் ஃப்ரீக்குவன்சி தான் நான் சொல்றது.
அந்த ஃப்ரீக்குவன்சி 8 to 12 பேண்ட்விட்ல இருந்ததுன்னா, அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நம்மோட உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மனதிற்கு நல்லது. இந்த ரேஞ்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஃபுல்னஸ்ன்னு பேர். நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம். 8 to 12 ஆல்ஃபா ரேஞ்சின்னு பேர் இருக்கு. இந்த ஆல்ஃபா ரேஞ்சில் நான் எப்பவுமே அலர்ட்டாக இருப்பேன். நான் அலர்ட்டாக இருப்பேன்னா உணர்வு அளவில் விழிப்பு நிலையில் இருப்பேன். அதான் வேக்ஃபுல்னஸ். உணர்வு அளவில் விழிப்பு நிலையில் இருப்பவர்களுக்கு இறப்பு கிடையாது. இது திருமூலர் குறிப்பிடுவது. இறப்பு எங்க வரும்னா விழிப்பு நிலை தவறும் பொழுதுதான். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரிய அதீதம். துரிய அதீதம் தான் உயிர் படங்கள். சாக்கிரத்திலே இருந்தா இது கீழாலவத்திலிருந்து மேலாலவத்தில நின்மல சாக்கிரத்திலே இருப்பவர்களுக்கு இறப்பு கிடையாது. யமன் கிட்ட வர முடியாது. மார்க்கண்டேயனுடைய ஸ்டேட் அதுதான். அப்சல்யூட் வேக்ஃபுல்னஸுக்கு போனோம்னா நம்ம யமன் தொட முடியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த அப்சல்யூட் வேக்ஃபுல்னஸோட ஸ்டேட்டு 8 to 12 ஆல்ஃபா ரேஞ்சு. இது எங்க இருக்குன்னா எல்லா திருக்கோயில் கருவறையிலையும் இருக்கு. அப்ப கருவறையில போய் நாம கையெடுத்து கும்பிடுறதோட மட்டுமல்லாமல் அந்த கருவறையுடன் நாம் நொசிய வேண்டும், இணைய வேண்டும். இணைய வேணும்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு முதல்ல ஏற்கனவே நாம் எந்த விண்ணப்பத்தையும் எடுத்துட்டு போகக்கூடாது சாமி கிட்ட. இதை கொடு அதை கொடு நான் போய் சாமி கிட்ட நிற்காம எதுவுமே இல்லாமல் பெருமானேன்னு போய் நீங்கள் கருவறை முன்னாடி நின்று பாருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருவறை முன்னம் நின்னாதான் என்னுடைய உடம்புக்குன்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கும். அந்த ரேஞ்சிலேருந்து அந்த கருவறை ரேஞ்ச் என்னை மாற்றும். ஏன்னா அது ஹை பொட்டென்ஷியல். அது ஹை பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால அது என்னை சற்று சற்றாக மாற்றும். அவ்வாறு மாற்றினால் அந்த வேக்ஃபுல்னஸ்க்கு வருவேன். அதுக்கு நான் இடம் கொடுக்கணும்னா ஒரு திருக்கோயில் வழிபாடை முறைமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அறிவியல். அது அங்கே எப்படி 8 to 12 வருது? ஒரு சதாசிவ திருமேனி என்பது என்ன? அங்க பிரம்மப்புழை என்பது என்ன? பிரணவ கயிறு எது? விமானத்துக்கும் பிரம்மப்புழைக்கும் தொடர்பு என்ன? அதுக்கும் எனக்கும் தொடர்பு என்ன? நான் எப்படி அதோட கனெக்ட் ஆகணும்? என்னோட ஈசானை எப்படி தொழிற்படும்? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம கோயில முதல் ஹேண்டிலே பண்ண முடியும். அது வரைக்கும் நாம் இந்த 5 வயசு குழந்தை பண்ண மாதிரி தான் கையெடுத்து கும்பிடுவோம். ஆனால் கோயிலுடைய நுட்பம் புரிஞ்சா நம்ம கோயிலை செம்மையாக உபயோகப்படுத்தலாம்.